உணவு தவிர்ப்பில் ஈடுபட்ட முன்னாள் போராளி 4வது நாளாகவும் தொடர் போராட்டம். நாடாளுமன்றத்திற்குள் நுழைய ரணிலுக்கு அழைப்பு. ஜேவிபியின் அரசியல்வாதியால் அச்சுறுத்தப்பட்ட புதுமகன். இன்னொரு வித்தியா உருவாக்கப்பட வேண்டுமா? அமைச்சர் எழுப்பிய அதிரடி கேள்வி. யாழில் அரசு அதிகாரியான கர்ப்பிணிக்கு நேர்ந்த துயரம், விடுக்கப்பட்ட உத்தரவு தொடர்வன விரிவான செய்திகள். 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து முள்ளிவாய்க்கால் பகுதியில் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள முன்னாள் போராளி இன்று 4வது நாளாகவும் தனது போராட்டத்தை முன்னெடுத்துள்ளார். உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற முன்னாள் போராளிக்கு பல்வேறு தரப்பினரும் தமது ஆதரவை வழங்கி வருகின்ற நிலையில் நேற்றைய தினம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் பொதுச்செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய செல்வராஜா கஜேந்திரன் உள்ளிட்டவர்கள் அவரை நேரில் சென்று பார்வையிட்டுள்ளனர். இந்நிலையில் குறித்த போராளியின் கொள்கைகளுடன் தாம் உடன்பட்டு செல்வதாகவும் இவருடைய கோரிக்கைகள் அடங்கிய வகையிலேயே புதிய அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்குவதற்கான முயற்சிகள் தங்களால் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அது சாதகமாக அமைகின்ற பட்சத்தில் நீங்கள் கேட்கின்ற கோரிக்கைகள் நிறைவேறும் எனவும் குறித்த இருவரும் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் உடனடியாக இதனை செயற்படுத்த முடியாத காரணத்தினால் உங்களது உயிரை நாங்கள் இழக்க விரும்பவில்லை. ஆகவே எங்களது இந்த முயற்சிக்கு உரிய ஒரு கால அவகாசத்தை கொடுத்து தங்களுடைய போராட்டத்தை நிறைவு செய்யுமாறு கூறியிருந்தனர். இருப்பினும் தமிழரசு கட்சியினுடைய உறுதியான நிலைப்பாட்டை அறிவிக்காத நிலையில் 3 கட்சிகளையும் சேர்ந்த 10 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இணைந்து வந்து குறித்த அரசியலமைப்பு விடயத்திலே தனது கோரிக்கைக்கு ஏற்ற வகையிலே தங்கள் விடயங்களை கையாளுவதாக உத்தரவாதம் தரப்படும் பட்சத்தில் தான் இந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தை கைவிடுவதாக முன்னாள் போராளி அறிவித்துள்ளார். எதிரணிகளை வழிநடத்துவதற்காக நாடாளுமன்றம் வருமாறு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எதிரணி உறுப்பினர்களுடன் நடைபெற்ற சந்திப்பின் போதே மேற்படி கோரிக்கை ரணிலிடம் முன்வைக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. எனினும் நாடாளுமன்றம் செல்வதற்குரிய திட்டம் தன்னிடம் இல்லை என்றும் நாடாளுமன்றத்திற்கு வெளியே அரசியல் பயணம் தொடரும் என்றும் ரணில் அறிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றம் வருவதாக இருந்தால் தேசிய பட்டியல் எம்பி பதவியை துறப்பதற்கு தயார் என ரவி கருணாநாயக்க மற்றும் ஃபைசர் முஸ்தபா ஆகியோர் அறிவித்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜேவிபியின் அரசியல்வாதி ஒருவர் மாத்தளை எட்டவத்தையில் பொதுமகன் ஒருவரை அச்சுறுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் மாத்தளை நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரட்ன இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார். எடவத்த உள்ளூராட்சி சபையின் முன்னாள் உறுப்பினர் WG மஞ்சுள பிரசாத் சமரவீர உட்பட ஜேவிபி உறுப்பினர்கள் குழுவே அமல் ரத்நாயக்க என்ற உள்ளூர் வாசியை அவரது வீட்டிற்கு சென்று மிரட்டியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அச்சுறுத்தல் சுமார் 22 நிமிடங்கள் நீடித்ததாகவும் சம்பவத்தின் காணொலி பொதுவில் பகிரப்பட்டுள்ளதாகவும் கவிரத்ன தெரிவித்துள்ளார். பொதுவில் சமூக ஊடகங்கள் மூலம் குடிமக்களுக்கு சுதந்திரமான கருத்து தெரிவிக்க உரிமை உண்டு. இந்நிலையில் உள்ளூராட்சி தேர்தல்களுக்கு முன்னதாக எதிர்க்கட்சி நடவடிக்கைகளை அடக்குவதற்கான அரசாங்க கட்சியினரின் முயற்சிகளை கண்டிப்பதாக கவிரத்ன மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் சரியான சட்ட நடவடிக்கைகள் இல்லாமல் இன்னும் ஒரு வித்தியா உருவாக்கப்பட வேண்டுமா என கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கேள்வி எழுப்பியுள்ளார். யாழ்ப்பாணம் புங்குடுதீவு கடற்றொழிலாளர்களுக்கும் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று நேற்று பிற்பகல் புங்குடுதீவில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார். வித்தியாவிற்கு நடந்த கொடூரம் போல எங்களது கண்களுக்கு தெரியாமல் நிறைய விடயங்கள் நடந்து கொண்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அவ்வாறான சம்பவங்கள் நடைபெற்றாலும் வெளியில் சொல்வதற்கான வாய்ப்பும் இல்லாமலாக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழில் உயிரிழந்த சாவகச்சேரி பிரதேச செயலக உதவி பிரதேச செயலாளரின் உடலை புதைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பிரதேச செயலக உதவி பிரதேச செயலாளர் தமிழினி சதீசன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில்
உயிரிழந்த பெண் 6 மாதங்கள் கர்ப்பிணியாக இருந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 8/2/2025 அன்று தீயில் எரிந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவரிடம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்ட போது நுளம்பு திரியை பற்ற வைத்த பின்னர் தீக்குச்சியை தவறுதலாக அருகிலுள்ள மண்ணெண்ணெய் கொள்கலன் மீது போட்டதால் அதன் மூலம் ஏற்பட்ட தீ விபத்தில் தான் சிக்கியதாக வாக்குமூலம் வழங்கியிருந்தார். இதையடுத்து தொடர்ச்சியாக 9 தினங்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அவர் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். அவரது சிசுவையேனும் உயிருடன் காப்பாற்றுவதற்கு வைத்தியர்கள் தீவிர சிகிச்சை மேற்கொண்டுள்ளனர். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி சிசுவுடன் அவர் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ள நிலையில் சடலத்தை புதைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.